ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த நாளைய ராசிபலன் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. அந்த வகையில் நாளைய தினம் 16/1/2023 தை மாதம் 2ஆம் நாள் திங்கட்கிழமை. நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் சுவாதி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. நாளைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் யார் என பார்த்தால் மீன ராசி நேயர்கள், அதிலும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள். ஆக மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் எந்த செயல் செய்தாலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் ராகுகால நேரம் காலை 7:30 9 மணி வரையிலும், யமகண்ட நேரத்தை பொறுத்த மட்டிலும் 10:30 12 மணி வரையிலும் அமையப்பெறுகின்றது. ஏதேனும் முக்கிய செயல்கள் செய்வதாக இருந்தால் அவற்றை செய்வதற்கான சுப நேரங்கள்னு சொல்லக்கூடிய சுப ஓரைகளாக அமைவது காலை நேரத்தை பொறுத்த மட்டிலும் 6:30 7:30 வரையிலும், மாலை நேரத்தை பொறுத்த மட்டிலும் 4:30 5:30 வரையிலும் அமையப்பெறுகின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் நண்பர்களே. நாளைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் கரிநாள், சுபங்களை தவிர்க்க வேண்டிய நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் நாளைய தினம் மாட்டுப் பொங்கல், உழவுக்கு உதவுகின்ற நம்முடைய மாடுகளை அற்புதமான முறையில் பசுக்களையும் எருதுகளையும் அதெல்லாம் சீராட்டி பாராட்டி குளிப்பாட்டி எல்லாத்தையும் ஆட்டி அற்புதமான முறையில் அலங்கரிப்பார்கள். கிராமப்புறங்களில் பொங்கல் விமர்சையாக கொண்டாடப்படும். ஆக உழவை போற்றுகின்ற நாள். அந்த வகையில் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய தினம் ஜோதிட ரீதியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் வணிசை கரணம் நிறைந்த நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது. லக்ஷ்மி தாயார் பூஜை செய்வதற்கு சிறப்பான நாள். நேரம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக இந்த லக்ஷ்மி தாயார் பூஜை செய்வது மிக மிக சிறப்பானது. இது பொருளாதார அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்பது நம்முடைய தொடர் வாடிக்கையாளர்கள் தெரிந்த ஒன்றே. ஆக அன்பு நண்பர்களே, தொடர்ந்து நாம் 12 ராசி நேயர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். மேஷம். மேசராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பருவ வயதில் இருக்கின்ற நண்பர்களுக்கு புதிய நண்பர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கும். ஆனால் அது சரியான தொடர்பு கிடையாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஏன்னா நாளைய தினம் அறிமுகமாகின்ற புதிய நண்பர்களால் சில தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்குள்ளாக நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக அதனை உணர்ந்து யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதனை அறிந்து செயல்பட வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. அந்த வகையில் நாளைய தினம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய தினம். வயதானவர்களை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாகவோ ஆரோக்கிய ரீதியாகவோ பெரிய அகலக்கால் வச்சிடாதீங்க. தேவையில்லாத உணவுகளை தேவையில்லாத நேரங்களில் சாப்பிட்டு ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பெரிய முதலீடுகளையும் பொருளாதார ரீதியாக தொழிலை செய்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஆரோக்கியத்திலையும் வீண் விரயங்கள் நடைபெறுவதிலையும் நாளைய தினம் குறியாக இருக்குங்க. ஆக என்ன பண்ணணும்? முடிந்த வரையிலும் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவு வரும், மருத்துவரை அணுகுவது நல்லது. சுய மருத்துவம் எடுப்பதை தவிர்ப்பது சிறப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, ஏற்கனவே வெளியூர் வெளிமாநிலங்களில் இருக்கிறவங்க வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் குறைந்த வண்ணம் காணப்படும். ஆனால் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவே காணப்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நாளைய தினம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கான நாள் இல்லை. ஆக இருக்கின்ற இடத்திலிருந்து பின்னடைவு அடையாமல் இருப்பதற்கு நம்மை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். மிதுனம். மிதுனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் தொழில் வியாபார ரீதியாக நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்று கொடுப்பது மாதிரியான சாலச்சிறந்த நாளாக அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன பின்னடைவுகள் விலகும். கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும். உங்களுடைய எதிர்மறையான அமைப்புகள் அத்தனை விதத்திலிருந்தும் உங்களை மேல் நோக்கி கொண்டு வருகின்ற ஒரு மேன்மையான நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா போதுமானது. ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினம் அனைத்திலும் மேன்மையான நாள். வாழ்த்துக்கள்.
கடகம், கடகராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். தொழில் ரீதியாக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏற்றுமதி இறக்குமதியில் ஏதாவது சில பங்கு வகிப்பது, இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி அதிகம் சேர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். அதே போல் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நாளைய தினம் ஓரளவு வருமானத்தை வழங்கக்கூடிய சிறப்பான நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகத்தில் கொஞ்சம் மெத்தன போக்கோடு இருப்பீர்கள். அதனால் என்ன உன் வேலை இதுதானே, இதை கூட பார்க்காம என்ன கலெக்டர் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு உயர் அதிகாரிகிட்ட கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பெறுவது மாதிரியான நாள். ஆக முடிந்த வரையிலும் உயர் அதிகாரியிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. வாழ்த்துக்கள். சிம்மம், சிம்மராசி நேயர்களே, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது மாதிரியான சிறப்பான நாள். வெளிநாடு வாய்ப்புகளை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு கூட அந்த வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்று கொடுக்கின்ற மிகச்சிறப்பான நாள். ஆனால் தகப்பனார் வழியில் சின்ன சின்ன தொந்தரவுகளோ அல்லது தகப்பனாருக்கே ஆரோக்கிய தொந்தரவுகளோ ஏற்படுவது மாதிரியான நாளாக இருப்பதனால் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது. திடீர் உத்தியோக மாற்றம், திடீர் பிரயாணங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான அமைப்புண்டு. எந்த மாற்றங்கள் வந்தாலும் 1க்கு 2 முறை சரியானதாக இருந்தால் யோசித்து அதனை எடுத்துக்கொள்வது சிறப்பானது. வாழ்த்துக்கள். கன்னி, கன்னியாராசி நேயர்களே, கன்னி நண்பர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கையில் பணப்புழக்கத்தையும் தொழில் ரீதியாக லாபத்தையும் வழங்குகின்ற நாள். அது சிறப்புங்க. அதே போல் 2 விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வருகின்ற பணத்தை தேவையில்லாமல் பேராசைப்பட்டு இதை ரெட்டிப்பாக்கலாம் 3 மடங்காக மாற்றலான்னு தேவையில்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். 2வது, ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பின்னடைவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் உடல் நலனில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம். குடும்பத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. வாழ்த்துக்கள். துலாம், துளாராசி நேயர்களே, துளாராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சித்திருந்தவர்களுக்கு அது சார்ந்த வாய்ப்புகள், ஆஃபர் லெட்டர்ஸ்லாம் வருவதற்கான அமைப்பு நாளைய தினம் உண்டு. கணவன் மனைவின்னு வருகின்ற பொழுது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை அதிகப்படுத்துவது மாதிரியான நாளாக அமைவதனால் முடிந்த வரையிலும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற பொழுது அனுசரித்து நீங்கள் நிதானமாக நகரணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாதுங்க. முடிந்த வரையிலும் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒருவருக்கொருவர் இடையில் இருக்கிற நம்பிக்கை போய் சந்தேகம் கொஞ்சம் தலை தூக்குவது மாதிரியான நாள். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியமானது. வாழ்த்துக்கள். விருச்சகம், விருச்சகராசி நேயர்களே, விருச்சகத்தை பொறுத்தவட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல மேன்மையான அமைப்புகள் கிடைக்கின்ற நாள். கடன் தொந்தரவுகள் குறைகின்ற நாள். பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் வெளியே வருகின்ற அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. படிப்பில் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் வழங்குகின்ற நாள். ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன பின்னடைவுகள் கூட விலகி ஆரோக்கியம் மேம்படுகின்ற அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற மிகச்சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். தனுசு, தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குழந்தை பாக்கியம் சார்ந்து மருத்துவம் எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு. அதேபோல் உங்கள் குழந்தைகளினுடைய உடல் நலனில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. மனசு நாளைய தினம் அமைதியை இழக்கின்ற நாள். உங்கள் குழந்தைகளை நினைத்தோ எதிர்காலத்தை நினைத்தோ கொஞ்சம் தேவையில்லாத சிந்தனைகள், எதிர்மறையான சிந்தனைகள் கொஞ்சம் தலை தூக்குவது மாதிரியான நாளாக இருப்பதனால் முடிந்த வரையிலும் தேவையில்லாத சிந்தனைகள் தலை தூக்குகின்ற பொழுது அனுசரித்து அவசியமாக அமைதி காத்து செல்ல வேண்டும். சித்தர் வழிபாடு, ஜீவ சமாதிகள் சென்று வருவது, மகான்களினுடைய ஆசிர்வாதம் பெறுவது, பெரியோர்களின் ஆசிர்வாதம் பெறுவது இந்த மனக்குழப்பத்தை நாளைய தினம் கட்டுப்படுத்தும். நாளைய தினம் பெரிய பொருளாதார வரவுக்கான அமைப்புகள் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய செலவுக்கு ஏற்ப அவ்வப்போது சின்ன சின்ன வருமானத்தை வழங்குகின்ற நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மகரம், மகர ராசி நேயர்களே, மகரத்தை பொறுத்த மட்டிலும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. தொழில் செய்கிறவங்க பொருளாதார ரீதியாக முதலீடு செய்யுங்க, ஆனால் பெரிய முதலீடுகளை முன்வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க.
நாளைய தினம் நீங்கள் செய்கின்ற பெரிய முதலீடுகள் ஒருவேளை உங்களுக்கு பலனளிக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு என்பதனை உணர்ந்து கட்டுப்பட்ட அல்லது ஒரு குறிப்பிட்ட முதலீடுகளை மட்டும் முன்வைப்பது சாலச் சிறந்தது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் உங்களோட பேரில் சின்னதாக டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். இடம் மாற்றங்கள் புதிதாக ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டு. ஆக எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு சில புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன பின்னடைவுகள் எல்லாம் விலகுவது மாதிரியான அற்புதமான நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, ஏற்கனவே வெளியூர் வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருப்பவர்களுக்கு தொழில் ரீதியான நல்ல லாபங்களையும் ஏற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுக்கின்ற நாள். சகோதர வழியில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் குறைகின்ற நாள். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களே, மீனத்தை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம்ங்க, பேச்சு. அந்த பேச்சால் தான் எல்லா பிரச்சனைகளையுமே நீங்கள் இழுப்பீங்க. ஆக முடிந்த வரையிலும் தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை விடுவது, தேவையில்லாத ஆளுக்கு பணத்தை வாங்கி கொடுத்து ஜவாப் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இது ரெண்டுத்தையும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஏன்னா இங்கே தான் நாளைக்கு சிக்க போகிறீங்க. ஆக கொஞ்சம் குடும்பத்தில் மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும், குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியின்மையை ஏற்படுத்தி மறையும். ஆக நாளைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் சற்று பேச்சுவார்த்தைகளில் தான் கூடுதல் கவனம் தேவை. அதுவே குடும்ப அமைதியை மேம்படுத்தும். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இதுவரையும் 12 ராசி நேயர்களுக்குமான பலாபலன்களை பார்த்தோம். இனி இன்றைய தினத்திற்கான ஜோதிட தகவல் என்ன என்பதனை பார்க்கலாம். பாருங்கள். அன்பு நண்பர்களே, யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யோகத்தை பற்றி பேச போகின்றோம். அது விரிவாக தனித்தனியாக பேச போகின்றோம். அந்த யோகத்தினுடைய அறிமுகத்தை இங்கு பார்க்கலாம். யோகங்கள் பல உண்டு நண்பர்களே, ஆனால் ஒரே ஒரு யோகம் பெயர், புகழ், அந்தஸ்து, பொருளாதாரம், உயர்ந்த பதவி, உலகில் நீங்கா தன்மை, அரசியலில் பெரிய உச்சம், பெரிய பிரபல்யத்தன்மை, இது எல்லாத்தையுமே கொடுக்குங்க. ஒரு யோகம் பொருளை கொடுக்கும், ஒரு யோகம் பணத்தை கொடுக்கும், ஒரு யோகம் சுகத்தை கொடுக்கும், ஒரு யோகம் அழகை கொடுக்கும், ஒரு யோகம் பதவியை கொடுக்கும். ஆனால் இவை அனைத்தையும் சேர்த்து ஒரே ஒரு யோகம், அந்த யோகம் கொடுக்குங்க. அந்த யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்ச மகா புருஷ யோகம் அப்படின்னு அதுக்கு பேர். அது ஒரு பஞ்ச், 5 யோகங்களினுடைய கூட்டுக்கலவை. அதை நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஆனால் அந்த யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குஜாதி ஐவர்கள்னு சொல்லக்கூடிய பஞ்சபூத கிரகங்களாகிய குரு, சுக்கிரன், செவ்வாய், புதன், சனி, இந்த 5 கிரகங்களும், அதாவது மொத்தம் 9 கிரகம், அதில் ராகு கேதுவை விட்டுருங்க, ஒளி கிரகங்களான சூரிய சந்திரரை விட்டுருங்க, மீதம் இருக்கின்ற 5 கிரகங்கள் ஒருவரினுடைய சுய ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில், லக்ன கேந்திரத்தில், லக்னத்திலோ அல்லது 4 அல்லது 7 அல்லது 10 லக்ன கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்று அமருவதற்கு பெயர் பஞ்சமகா புருஷ யோகம்ங்க. இந்த 5 கிரகங்களும், இந்த 5மே ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அமர்வதுங்கிறது ஆகாதது. இந்த ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கேந்திரத்தில் ஆட்சி பெற்று அமர்வு, அதாவது குரு ஆட்சி பெற்று இருக்கிறார் கேந்திரத்தில், அதுக்கு ஒரு யோகம்னு பேருங்க. சனி ஆட்சி பெற்றிருக்கார், அதுக்கு ஒரு யோகம்னு பேருங்க. இந்த அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மிகப்பெரிய பலனை கொடுப்பார்கள். தனித்தனியாக இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தை 5 பார்ட்டாக பிரிக்கலாம். ஆனால் பஞ்சமகா புருஷ யோகம்ங்கிறது என்ன? இந்த 5 கிரகங்கள் லக்ன கேந்திரத்தில் ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ பெறுவார்களானால் அதற்கு பஞ்சமகா புருஷ யோகம்னு பேர். இது எல்லாவற்றையுமே கொடுக்கும். சரி, இதில் ஒரு கிரகம் மட்டும் ஆட்சி உச்சமாக இருக்குது, அது என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு கிரகத்திற்கும் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்க்கலாம். இன்றைய தினம் பஞ்சமகா புருஷ யோகம்ங்கிறது குஜாதி ஐவர்களாகிய இந்த 5 கிரகங்களும் கேந்திரங்களில் வலுப்பெறுவது அப்படிங்கிற தகவலையும், இந்த யோகம் அனைத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.